வணக்கம் நண்பர்களே. ஒரு நண்பர் டவுட்டு கேட்டிருந்தாங்க. என்னன்னா, நாங்க ஆம்பிளிஃபையர் யூஸ் பண்ணிட்டுருக்கோம். அந்த ஆம்பிளிஃபையர்ல வந்து நம்ம வால்யூம் கண்ட்ரோல்ல இருந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஒரு ஸ்டீரியோ ஃப்ரீ அவுட் எடுக்கிறதுக்காக நான் லைன் குடுத்தேன். ஆனா, அந்த வால்யூம் கண்ட்ரோல வந்து கூட்டும்போது பிரச்சனை கிடையாது. ஆனா, குறைக்கும்போது இந்த ஆடியோவோட சேர்ந்து நான் ஃப்ரீ அவுட் எடுக்கிறேன்ல, அதுவும் சேர்ந்து வால்யூம் கட் ஆஃப் ஆகுது. அதுக்கு எப்படி நம்ம சரி பண்றதுன்னு கேட்டிருந்தாரு. நான் அவருக்கு விளக்கம் சொல்லிட்டேன். இப்ப அது மாரி உங்களுக்கும் நான் சொல்றேன். என்னன்னா, எப்பயுமே நான் ஏற்கனவே ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன். வால்யூம் கண்ட்ரோல பொறுத்தளவுக்கு இந்த லெஃப்ட் பின் இருக்கு பாருங்க. இப்படி வச்சு பார்த்தோம்னா, இதில லெஃப்ட் பின்னு, ஆடியோ இன்னு, இது ஆடியோ அவுட்டு, இது கிரவுண்டு. இந்த ஆடியோ இன்னுங்கிறது ஃப்ரீ அவுட்டு. அதாவது ஒரு பேஸ் டியூப்ல அவுட்டா இருக்கலாம். ஒரு இல்லன்னா ஒரு சப்வூஃபர் அவுட்டா இருக்கலாம். சரவுண்ட் அவுட்டா இருக்கலாம். இந்த மாரி எதா இருந்தாலும் நம்ம இது இங்க தான் இன்புட்டா குடுக்கணும். இந்த அவுட்புட் இருக்கு பார்த்தீங்களா? இத எப்பவுமே எடுத்துட்டு கொண்டு போய் நம்ம ஆடியோ போர்ட்ல குடுப்போம். அவர் என்ன பண்ணியிருந்தாருன்னா, இந்த நடு பின் இருக்கு பார்த்தீங்களா? அத இன்புட்டா பயன்படுத்திட்டாரு. நம்ம ஃப்ரீ அவுட்லேருந்து வருதுல்ல, அந்த சிக்னல நடு பின்ன குடுத்து, இந்த லெஃப்ட்ல அவுட் எடுத்து ஆடியோ போர்டுக்கு குடுத்திருந்தாரு. அப்படி குடுத்தா என்ன நடக்கும்னா, நம்ம இந்த இந்த கிரவுண்ட் இந்த இடத்துல குடுப்போம்ல, இந்த லாஸ்ட்ல கிரவுண்ட் குடுத்துருக்கும்போது, நம்ம வால்யூம் கூட்டும்போது பிரச்சனை கிடையாது. வால்யூம் சுத்தமா குறைக்கும்போது என்ன ஆகும்னா, இந்த கிரவுண்ட் இருக்கு பாருங்க. ரைட் சைடு கிரவுண்ட் குடுக்குறோம்ல, அந்த கிரவுண்ட் வந்து நடு பின்ல வந்து கனெக்ட் ஆகும். கனெக்ட் ஆகும்போது என்ன ஆகும்னா, இப்ப ஆடியோ கட் ஆஃப் ஆகும். கட் ஆஃப் ஆகும்போது அவங்க என்ன செய்றாங்கன்னா, இந்த நடு பின்ல தானே இன்புட்ட குடுத்துருக்காங்க. அதுலருந்து தான் அவர் வந்து ஃப்ரீ அவுட் எடுத்திருக்காரு. அப்படிங்கும்போது அந்த ஃப்ரீ அவுட் சேர்ந்து கட் ஆஃப் ஆகும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா, எப்பயுமே வந்து நம்ம ஒரு ஆம்பிளிஃபையர் யூஸ் பண்றோம்னா, அதுலேருந்து ஒரு ஃப்ரீ அவுட் எடுக்கணும்னா, அந்த வால்யூம் கண்ட்ரோலோட இன்புட்லேருந்து தான் எடுக்கணும். அவுட்புட் சென்டர்லேருந்து எடுக்கக்கூடாது. அந்த தகவல் உங்களுக்கு சொல்லணும்னு நெனச்சேன். அதுதான் ஒரு சின்ன ஷார்ட்டா ஒரு வீடியோ. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.